கண்ணப்ப நாயனார் பக்தியின் உயர்ந்த கதை. பண்டைய காலத்துல திண்ணன் என்ற ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். அவன் காடுகளை வேட்டையாடி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் வேட்டையாடி கொண்டிருந்த போது அவன் காடின் ஆழத்தில் ஒரு சிவலிங்கத்தை கண்டான். அந்த தருணத்தில் இருந்து தென்னனின் மனம் சிவபெருமானின் மீது ஆழ்ந்த பக்தியால் நிரம்பியது. அவனுக்கு ஆகும் விதிக தெரியாது, மந்திரங்க தெரியாது. ஆனால் அவன் மனம் மிகவும் தூய்மையானது. அதனால் அவன் தனது எளிய முறையில் சிவபெருமான வழிபட்டான். வேட்டையாடிய மாமிசத்தை கொண்டு வந்து வைத்தான். தன் வயல கொண்டு வந்த தண்ணீரா அபிஷேகம் செய்தான். காட்டில் கிடைத்த மலர்களை அர்ப்பணித்தான். அங்கு தினமும் பூஜை செய்து வந்த ஒரு சாமியார் இதை பார்த்து வருந்தினார். ஆனால் சிவபெருமான் திண்ணனின் உண்மையான பக்தியை உலகத்துக்கு காட்ட விரும்பினார். ஒரு நாள் அந்த சிவலிங்கத்தின் ஒரு கண் இரத்தம் வடிக்க தொடங்கியது. அதை பார்த்த திண்ணன் மிகவும் கவலைப்பட்டான். இவனின் கண் காயமடைந்துட்டது என்ன நினைச்சு தன் ஒரு கண்ணை எடுத்து சிவலிங்கத்தின் கண் மீது வைச்சான். உடனே இரத்தம் நின்னது. சிறிது நேரத்தில் மற்றொரு கண்ணோ இரத்தம் வடிக்க தொடங்கியது. திண்ணன் தன் இரண்டாவது கண்ணையும் எடுக்க தயாரானான். ஆனா கண்ணை எடுத்த பிறகு எங்கு வைக்க வேண்டும் என்ன தெரியாம போவோம் என்ன நினைச்சு தன் கால அந்த இடத்தை அடையாளம் வச்சு நின்னான். அவன் தனது இரண்டாவது கண்ணையும் எடுக்க போகும் அந்த தருணத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தோன்றினர். தின்னா, போதும், உன் பக்தி உலகிலேயே உயர்ந்தது என அருளுடன் சூரி அவனை காப்பாற்றினார். அந்த நாளிலிருந்து திண்ணன் கண்ணப்ப நாயனார் என்ன உலகம் முழுவதும் போற்றப்பட்டார்.